என் அக்கா எவ்வளோ போறான்னா என் அம்மாவை காப்பாற்றேன். அது என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆம்புலன்ஸில் ஏறுது. இது வரைக்கும் நான் ஆம்புலன்ஸில் யாரு கூடயுமே போனதில்லை. அவ்வளோ சீக்கிரம் விட்டுறாதீங்க, ஏன்னா அம்மா இல்லைன்னா எதுவுமே இல்லை. கிரிட்டிக்கலாக இருக்காங்கன்னா தயவு செஞ்சு ஜிஹெச் கூப்பிட்டு போகாதீங்க, ஏன்னா அங்கே போனால் கண்டிப்பாக திரும்பி வரவே முடியாது. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு பிரகா லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் என் தம்பி மேரேஜ் வந்து என்னால் ஹாப்பியாக சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹாப்பியை வந்து முடக்கின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சித்தி இறந்தது தான். அது எப்படி சொல்கிறதுன்னு, ஏன்னா நாங்கள் இன்னும் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர முடியல. ஏன்னா அது அப்படி ஒரு 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 இழப்புன்னு தான் சொல்ல முடியும். என்ன எல்லார் வீட்லேயும் நடக்காத ஒரு விஷயமா, யார் வீட்லேயும் டெத் ஆகலையா, யார் சித்தி தானே இறந்தாங்க, என்னமோ உன் அம்மா இறந்த மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு வீடியோன்னு போடுறேன்மா, நீங்கள் கேட்கலாம். எல்லாருமே கடந்து போகிற விஷயந்தான், எல்லார் வீட்லேயும் நடக்கும் தான். எல்லாரும் எல்லா சோகத்தையும் அனுபவிச்சுட்டு தான் வரும், நான் இல்லைன்னு சொல்ல. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வீடியோ போட்டுட்ருக்கேன், திடீர்னு வீடியோ வரல. என்னை பார்க்குறவங்க ஏன் வீடியோ வரலன்னு கேட்குறீங்கல்ல, அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறேன். இதுலேருந்து நாங்கள் வெளியே வர முடியல, எங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு. ஏன் சித்தி தானே அப்படின்னா, இப்போது சித்தி தான், அவங்களும் அம்மா தான். நம்ம வந்து அதுலேருந்து வெளியே வரலாம். ஆனால் வெளியவே வர முடியாத ஒரு துயரம் அப்படின்னா, அம்மா இறந்ததை விட அவங்களுக்கு பிறந்த 2 பொன் குழந்தை, என் அக்கா என் தங்கச்சி, சொல்லும் போதே கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ என் அக்கா தங்கச்சி இவங்களுக்கு யாருமே இல்லை. ஏன்னா அப்பா இருக்காங்க, அப்பப்போ வந்து பார்ப்பாங்க கொள்வாங்க. ஆனால் அம்மா இருக்கிற மாதிரி வராதில்ல. ஸோ என் வயசு தான் என்னை விட ஒரு வயசு பெரியவ என் அக்கா. அவங்களுக்குலாம் வந்து யாருமே இல்லை, அம்மா தான் எல்லாமே. ஸோ அந்த என் தங்கச்சிக்கு ஒரு 22 வயசு தான் இருக்கும். எப்படி உங்கள் லைஃப் லீட் பண்ண போகிறாங்க, இதுக்கப்புறம் எப்படி? நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னா, நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதோ சண்டை, இல்லை நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை மணி ப்ராப்ளம், எதுனாலும் நம்ம அம்மா கிட்ட அம்மா இருக்காங்கன்ற ஒரு தைரியம் இருக்கும். ஸோ இப்படி இவ்வளோ சின்ன வயசுலேயே வந்து இப்படி ஆயிட்டாளுங்களே. நம்ம வந்து வேற ஒருத்தவங்கள பக்கத்து வீடோ அந்த மாதிரி பார்க்கும்போது கூட அந்த கஷ்டம் தெரியாது. நம்ம என் கூடவே வளர்ந்து என் கூடவே இருந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ எப்படி இதை வந்து அவங்க லைஃப்பில் இதை கடந்து போகிறாங்க அப்படின்ற ஒரு தாட் மட்டும்தான் மைண்டுக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனாலே அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர முடியல. என் அக்கா எவ்வளோ போகிறான்னா என் அம்மாவை காப்பாற்ற கிட்டத்தட்ட ஒரு 30 lakhs கிட்ட வந்து செலவு பண்ணா. அவங்களுக்கு வந்து 42 வயசு தான் ஆகுது என் அம்மாவுக்கு. மஞ்ச கம்மலை யார் வீட்டிலனா, யார் அம்மாக்குன்னா மஞ்ச கம்மலன்னு தான். அதை வந்து லேசாக எடுத்துக்காதீங்க, அவங்கள ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. அவ்வளோ சீக்கிரம் விட்டுறாதீங்க, ஏன்னா அம்மா இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஸோ எவ்வளோ பார்த்தா, 3 மாதம் ஹாஸ்பிட்டலே வச்சு பார்த்துட்டு இருந்தா. கடைசியாக 30 lakhs கிட்ட அவள் செலவு பண்ணதுனால அவகிட்ட சுத்தமாக காசு இல்லை. எங்ககிட்டையும் வந்து கொடுத்து அந்தளவு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்களும் அந்த சூழ்நிலையில் இல்லை. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் நாங்களும். இப்போ ஜஸ்ட் ஒரு அவங்க இறந்து 2 month ஆகுது, அதுக்கு முன்னாடி சொல்கிறேன் நான். ஸோ ஏதோ போராடி இது பண்ணால் கடைசி வந்து என் அம்மா ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் வீடு அப்படின்னு தான் இருந்தாங்க, ட்ரீட்மெண்ட்லேயே தான் இருந்தாங்க. இந்த மஞ்சள் காமில் என்ன ஆயிடுச்சுன்னா, லிவர் பாதிக்க ஆரம்பிச்சிச்சு. லிவர் ஃபுல்லாமே வந்து அவங்க ஆக்சுவலாக ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். மஞ்சள் காமில் இருந்தால் ஒன்று இங்கிலீஷ் வைத்தியம் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, நாட்டு மருந்து வைத்தியமும் பார்த்துட்டு அதுக்கடுத்தது வந்து இங்கிலீஷ் வைத்தியமும் பார்த்ததுனால என்ன ஆயிடுச்சு, இந்த மெடிசனும் இது பண்ணதுனால அவங்க லிவர் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகி ஃபுல்லாக போயிடுச்சு. லிவர் தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, லிவர் மாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 lakhs கிட்ட ஆகும்னு சொன்னதுனால நாங்கள் ட்ரீட்மெண்ட்டே பார்க்குறோம், வேறு ஏதாவது அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி அப்படி பண்ணிகிட்டு இருந்தா.
பண்ணி கூட அது அந்த அளவுக்கு இல்லை. எப்பவுமே நீங்கள் ட்ரீட்மெண்ட்லேயே அப்பப்போ வந்து போகிற மாதிரி தான் இருக்கும்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தா. அடுத்து என் தம்பி மேரேஜ் வச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மேரேஜுக்காக வந்தாங்க. சும்மா விளையாட்டுக்கு பேசினுக்கிறாங்க. அன்னைக்கு கூட போன் பண்ணி பேசியிருந்தாங்க, பண்ணதான் பேசியிருந்தாங்க. வர 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 இன்னும் வந்து நீ என்ன பண்ணிருந்தோம், வந்தா ரூம் மூடி இருக்கும்பா, கிளீன் மட்டும் பண்ணிட்டு கிளம்பிடும். ரூம் நம்ம என்ன தேர வந்து கிளீன் பண்ணிட்டு போயிடுவோம். வந்துட்டு ஒரு 2 நாள் நான் வீட்டில் இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி ஃபிக்ஸ் மாதிரி வந்துச்சு அம்மாவுக்கு. ஒரு ப்ராப்ளம் வேற, அம்மா அங்கே அப்படி ஃபிக்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. அக்கா இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கா ஒருத்தவங்க கிட்ட. எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா நான் போனேன். அந்த இடத்துல போயிட்டு அப்படியே அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு அம்மாவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி கேப் புக் பண்ணிட்டு வந்துட்டு அவங்க கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க, லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அம்மா அப்போ கூட கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் நார்மலாக ஆகிட்டாங்க. நார்மலாக ஆகிட்டு ஆம்புலன்ஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நார்மலாக ஆகிட்டாங்க. நார்மலாக வந்ததுக்கப்புறம் என் கையை பிடிச்சிட்டு, நான் வரல ஆம்புலன்ஸில், நான் போயிட்டேன்னா திரும்பி வரமாட்டேன், என்னை கூப்பிட்டு போவாதீங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கே வரல நான் அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து என் அம்மாவும் கூட இருந்தாங்க. அப்போது அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அக்கா எனக்கு போக பயமாக இருக்குது, நீயும் வா, 2 பேரும் சேர்ந்தே போயிடலாம் அப்படிலாம் சொல்லிட்டு, அம்மா என்னை கூப்பிட்டு போ, வீட்டுக்கு போகலாம் வா. நான் என் அம்மா இன்னொரு அக்கா இருந்தா ஆம்புலன்ஸில். ஏன்னா இவங்க 2 பேரும் வரல, அம்மா கஷ்டப்படுறத எங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் ஆம்புலன்ஸில் போயிட்டோம். அதே லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் ஆம்புலன்ஸில் ஏறுது. இது வரைக்கும் நான் ஆம்புலன்ஸில் யாரு கூடயுமே போனதில்லை. அது என்னால் மறக்கவே முடியாத ஒரு இதுவாகிடுச்சு. போயிட்டு வந்து நைட் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். எந்த ஹாஸ்பிட்டல் போனோன்னா அக்காவால் கடைசியாக எனக்கு காசு இல்லை என் கையில் சுத்தமாக, என்னால் இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக முடியாது, நம்ம ஜிஹெச் போயிடலாம் அப்படின்னு சொன்னான். ஜிஹெச் போயிட்டோம். ஒரு நாள் நைட் வரைக்கும் இருந்துட்டு காலையில் அப்போ தான் வந்து படுத்தோன்னே ஒரு 8 மணி போல் அம்மா திரும்பி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பாமா என்னை வீட்டுக்கு கூட்டின்னு போயிடு, நான் இங்கே இருக்க மாட்டேன், இங்கே வேணாம், அம்மா திரும்பி நீங்கள் பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லைம்மா நாங்கள் இப்போதாம்மா வந்த வீட்டுக்கு, நாங்கள் வந்து உன்னை கூப்பிட்டு போயிடுமா, டாக்டர் வந்து பார்த்துட்டு உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவாங்கம்மா, நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் என் அம்மா கூட இருந்தாங்க அவங்க கூட. ஏன்னா என் அம்மா தான் கேட்டே இருந்தாங்க, அக்கா நீ கூட இரு. என் அம்மாவோட தங்கச்சி அவங்க, கூட இருன்னு சொன்னால் என் அம்மா கூடவே இருந்தாங்க. ஒரு 4 நாள் கழிச்சு அம்மா என்ன பண்ணாங்க, அம்மாவுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துச்சு. அங்கேருந்து வந்துட்டாங்க, இல்லை இதுக்கு மேலே நான் ஹாஸ்பிட்டலில் இருக்க மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அம்மா. சரின்னு சொல்லிட்டு அந்த 2 நாள் ஒரு ஆள் போட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். நாங்களும் போய் சும்மா அந்த கொஞ்ச நேரம் அவங்க கூட ஆள் இருந்துகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக ஆள் மாற்றி போயிட்டு வந்துன்னு இருந்தோம். திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே ட்ரீட்மெண்ட் சரியாக இல்லாமல் கோமா, ரொம்ப சுயநலவு இல்லாத அளவுக்கு போயிட்டு நான் அந்த வீடியோ ஒன்று நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஜிஹெச் எப்படி பார்க்குறாங்கன்னு எந்த ஒரு தாயும் சரி நான் சொல்கிறேன், உங்களால் அவங்க வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்காங்கன்னா தயவு செஞ்சு ஜிஹெச் கூப்பிட்டு போகாதீங்க. ஏன்னா அங்கே போனால் கண்டிப்பாக திரும்பி வரவே முடியாதுங்கிறத நான் நேர்லேயே இருந்து நான் பார்த்தேன். சாதாரண ஒரு பிரச்சனைக்கு ஜிஹெச் போகிறது ஓகே தான், அது நம்ம நார்மலாகி வந்துடுவோம். ஆனால் இப்படி ஒரு இது வந்து அங்கே எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே கிடையாது அங்கே. நான் அந்த வீடியோ உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் நல்லாவே பாருங்கள் ஃபுல்லாக.
தள்ள. ஐசியூவில் இருக்கோம். ஒரு டாக்டர் கூட இல்லை, எல்லாம் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்க. ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒரு செவிலியர் கூட இல்லை. ஒரு எமர்ஜென்சினா எப்படி பார்க்குறது, யாரை கூப்பிடுறது? இங்கே பாருங்க, தெரியுதா? இவங்களுக்கு வந்து பாருங்க, எங்கள் அம்மா, என்னோட சித்தி ரொம்ப முடியாமல் இருக்காங்க. ஏதோ ஒன்று எமர்ஜென்சி, ஏதோ ஒன்றுனா இங்கே யாருமே இல்லை. இதெல்லாம் யார் பதில் சொல்கிறது? ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்தால் இப்படி தான் போல். அதுக்கு சொல்லுவாங்க உடனே, அதுக்கு நீங்கள் எல்லாரும் வேணா ப்ரைவேட் போகணும். இருக்கப்பட்டவங்க போவாங்க, இல்லாதவங்க அப்புறம் எதுக்கு இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்? இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் தான் பேர், ஆனால் எதுவுமே இல்லை, யாருமே இல்லை. சும்மா ஹாஸ்பிட்டல் பேருக்குன்னு கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ டைம் வந்து 2 மணி ஆகுது. நாங்களாம் முழிச்சிருந்து பார்த்துன்னு இருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? நாங்கள் பார்த்து கூட ஒரு யூஸும் கிடையாது. பார்த்துன்னு தான் இருக்கணும் உட்காந்துட்டு. எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நாளில் வந்து சுயநலவு இல்லாமல் போயிட்டாங்க. நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்டோம் என்ன ஆச்சு ஏன் அப்படின்னு. ஃபுல்லாக வைரஸ், ஃபுல்லாக அந்த லிவர் இது ஆகிட்டு ரத்தம்லாம் பிளாக் ஆகிடுச்சுமா. எந்த ட்ரீட்மெண்ட்டும், அதாவது அவங்க வைரஸ் கம்மியானால் தான் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டு எடுக்க முடியும், பிளட் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அது எப்படி வைரஸ் எப்படி தானாக கம்மியாகும்? நம்ம எதுனா பண்ணால் தானே, ஏதோ மெடிசன் போட்டால் தானே வைரஸ் கம்மியாகும், எப்படின்னே தெரியல. ஸோ யாராக இருந்தாலும் சரி, நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். உங்கள் அம்மா சீரியஸாக இருக்காங்களா, நீங்கள் ஜிஹெச் நம்பி போவாதீங்க. இந்த வீடியோ நான் ஆட் பண்ண வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம் நல்லா. எங்களால் முடியாத பட்சத்தில் தான் நாங்கள் போனோம் ஜிஹெச். கடைசி ஸ்டேஜில் தான் நாங்கள் போனோம். ஸோ அவ்வளோதான் மக்களை, இதுதான் சொல்லணும்னு நினச்சேன் நான். இதுக்கப்புறம் அம்மா இல்லாத லைஃப் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்றது தெரியல. எல்லாரும் ஒரு விஷயம், அம்மா கூட இருக்கும்போது தெரியாது, போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த வார்த்தை எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட வலி என்னன்றது அந்த இடத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அம்மா இருக்கும்போது பார்க்கணும், அம்மா போனதுக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லை, அழுது ஒன்றுமே இல்லை அப்படின்றது. கண்ணுறக்க பாராம அம்மா கஞ்சி தண்ணி இல்லாம பாலுசோறு ஊட்டி வளர்த்த என்ன பெத்த அம்மா, பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா, அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா.
அம்மா புடவை அழகா இருக்குமா அம்மா புடவை அழகா இருக்குதுமா அம்மா உங்க அண்ணன் எடுத்துக்கிறோம் புடவை உயிரா இருக்கும் போதே சொல்லிட்டேம்மா எங்க அம்மா உயிரா இருக்கும் போது சொன்னாங்களே போமா அம்மா போமா போ நான் காண மாதிரிலாம் நீ தான் போமா பேர புடில குடு பேர புடில குடு நல்லா பண்ணுங்க மூணு வாட்டி வாமா இப்பதான் பசி வாட்டி போமா கைய தீபாவளில கட் வைத்தா நீ பொண்ணாமா கையில வச்சு ஆளு ரெண்டு பேரை பிடிச்சிட்டு இந்த ஆளு பண்ணி எடுத்துறோம் நிக்காது பண்டியா நீங்க லாங்கா போடா லாங்கா போ அக்கா இங்க இப்ப வருது ரெண்டாவது மூணாவது வரும்போது நான் சொல்றேன் அப்படியே வந்து போதா இப்ப முன்னாடி பாத்து போ வாமா இது ரெண்டாவது அடுத்த சுத்து போயிருங்க வாங்க பிரியங்கா போறா பிரியங்கா மூணாவது தட்டு வாங்கி இது வாங்கிக்க தீபாவளில காய்க்கு அப்படியே வாங்கிக்கோ அதுல தீபாவளில காய்க்க சொல்லு அம்மா தீபாவளில இந்த தட்டு வந்தா கணக்கு மூணு ஆயிடுச்சு நம்ம தீபாவளில காட்டு இந்த காட்டு தீபாவளில காட்டு அப்படியே வாங்கிக்க பொண்ணுங்கள தட்டை புடி பொண்ணுங்கள தட்டை புடி பொண்ணு நம்ம alla தட்டுப்படி alla கிட்ட வாங்கம்மா நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் கிட்ட வா தீவாதனை காட்டு அந்த அம்மாக்கு தீவாதனை காட்டுங்கம்மா தக்காளி புடி இப்ப இல்ல சுடுகாட்ல ரெண்டு பட்டி யார் மாவுது ரெண்டு பட்டி யாருன்னா அவுத்திக்கலாம் கால்ல இருக்குது அவுத்துட்டா பரவாயில்ல மரத்துல போடுறேன் ஓரமா நான் தீவாதனை காட்டுவா மரத்துல ஓரமா வை அந்த மரத்து மேல ஓரம் வைடா நத்துல மேலே வைடா அங்கே கீழே வைமா கீழே வை அம்மா சின்னவளா காலை தொட்டு முடி இந்த அம்மாவுடைய அண்ணன் பெரியவங்க சூரியனை பார்த்து முடணும் சின்னவளா காலை தொட்டு முடி அம்மா உடம்பு நாளை சனிக்கிழமை சின்னவளா தொட்டு முடி அந்த அம்மாவுடைய பெரியவங்க சூரியனை பார்த்து எதுக்கு மத்தமா பால் எடுத்துறா பால் எடுக்க கூடாதுன்றாரு ஃபர்ஸ்ட் அத வாங்கி வந்து காதுல நாளைக்கு சனிக்கிழமை பால் எடுக்க கூடாது உடம்பால் அம்மா பொண்ணுவாமா ஒளி போட்ட பொண்ணுவா அப்பா மாமா அம்மா நம்ம வீட்டு வெளியே போடுமா மஞ்சா கொஞ்சம் போடுறானே தலை கீழே பாப்போ நான் போய் ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்க உங்கள் அம்மா ஹெல்த் எல்லாமே பார்த்துக்கோங்க. அம்மா இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. மதிப்பாங்கன்றதை விட நமக்கு ஒரு தைரியம் இருக்கும், அந்த தைரியமே இல்லாமல் போயிடும். ஸோ கவனமாக உங்கள் அம்மாவெல்லாம் பார்த்துக்கோங்க. நேற்று கூட என் அக்கா ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தா, அதை பார்த்துட்டு என்னால் இது பண்ணவே முடியல. ஒரு மாதிரி திடீர்னு ஒரு அப்செட் ஆயிடுறேன், ஏன்னே தெரியல. எனக்கு எப்படி எனக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, நான் எவ்வளோ பண்ணேன். ஆனால் இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணுறேன், நமக்கும் நாளைக்கு இதே நிலமை தான், நம்ம அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு ஒரு பாடம் தான். ஸோ உங்கள் லைஃப்லேயும் நீங்களும் உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே.